இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த பிரிசனர் தான் வந்து ஹீரோவை பார்த்து கண்டுபிடிச்சிடும். அவன் கமெண்ட் கொடுத்துருவேன் வந்து இவன் தான் வந்து இது லீடர், இவனை தான் வந்து போடுத்தல சொல்லியே நான் வந்து அந்த பர்சன் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு நிற்க ஹீரோவோட ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த பிரிசனர் வந்து சுற்று போட்டு அடிக்கிறதுக்கு நிற்பாங்க. எல்லாம் அடிக்க வரும்போது இவன் அவங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து கியூஐ யூஸ் பண்ணி அவனோட கியூஐ வந்து எக்ஸ்பர்ட் லெவலே வந்து கொஞ்சம் தாண்டி இருக்கும். அவன் வந்து அங்கே இருக்கிற வர்ற எல்லா கத்திகளையுமே வந்து அவன் சதறடிக்கிறான். இவங்க எல்லாத்துக்கும் ஒன்றுமே புரியல. இவங்க ரொம்பவுமே வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆளுன்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து அங்கே இருந்துட்டு இந்த மாதிரி டெஸ்ட்டு நிறுத்துங்க, இந்த மாதிரி 7th கேண்டிடேட்டோட ஆட்களெலாம் வந்து ரெட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து மனசுக்குள்ள இருப்பான். இந்த பிரிசனர் வந்து கொஞ்சம் ஆபத்தான அப்படின்னு சொல்லிட்டு இருக்குவான். அந்த பிரிசனர் வந்து அங்கே பக்கத்தில் நின்றுருப்பான். ஒரு கேண்டிடேட்டோட கழுத்தை பிடிச்சி இழுத்து அந்த சீனியர் இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட வந்து அடிக்கும்போது அந்த ஃபோர்ஸே வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டரையும் வந்து பின்தள்ளி வந்து கொண்டு போகுது. அவனே வந்து நினைக்கிறான் இவன் எனக்கு ஈக்குவலாக இருக்கான் பவரில், இவனை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு எப்படி இவன் இந்தளவுக்கு பவராக இருந்திருப்பான்னா வந்து அவன் அந்த ஃபர்பெண்ட்டான டெக்னிக் யூஸ் பண்ணுவான், அந்த பிளட் ரிவர்சல் டெக்னிக். அது யூஸ் பண்ணுறங்காட்டி வந்து அவங்களோட பாடி வந்து பல மடங்கு ஸ்ட்ராங்காகும். ஆனால் அதுக்கான ப்ரைஸ் வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அவன் வந்து ஹீரோ வந்து போட்டு தள்ளுறக்கு வர ஹீரோ வந்துட்டு டேய் நீ இப்படி தான் கத்திக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டான், உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு மாதிரி அவனுக்கும் ஒரு குழப்பமாக இருக்கும். அவனுக்கு என்ன தோணுதுன்னா வந்து ஆக்சுவலாக நான் வந்து இப்போ சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் அவனுக்கு அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கேன், அந்த பர்சன் வந்து நீ ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் தான் இருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உன்னோட மூஞ்சியில் வந்து ஏன் எனக்கு வந்து அந்த பயம் ஒரு பதட்டம் எதுவுமே தெரியல, உன் மூஞ்சியில் இருக்கிறதெல்லாம் வந்து கோபம், அது மட்டும் இல்லாமல் ஒரு கொல்லணுங்கிற கொலவெறி தான், உன்னோட பார்வைக்கோசரம் உன்னோட கை காலை வெட்டி போகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஹீரோ வந்து அந்த ஆன்செஸ்டர் யூஸ் பண்ண அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவார். ஷார்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து அவனோட உடம்பு வந்து லைட்டாக வெட்டு போட்டுருவார். வெட்டு போட்டோடனே வந்துட்டு அங்கே ஸ்ப்ரிங் கிளைனர்ஸும் வந்துட்டு இவன் சாதாரணமான ஆளா, இவன் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ஹீரோவே நினைப்பார் அவன் ஹீரோ வந்து லைட்டாக தான் அடிச்சிருப்பார், அவன் வந்து செத்துருக்க மாட்டான். அவனோட சதை வந்து ரொம்ப ஹார்டனாக இருக்கும் அந்த டெக்னிக் ஃபர்படன் டெக்னிக் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து அவன் அந்த ரோர் டெக்னிக் யூஸ் பண்ணுறான், நம்ம இயர் ட்ராமா டேமேஜ் பண்ணுற மாதிரி நேனை வந்து அதை டிரெக்ட் பண்ணி வந்து அதை நல்லிஃபை பண்ணிடும். நல்லிஃபை பண்ணோடனே வந்து அவன் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுவார். ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு பதட்டம் எதுவுமே கிடையாது. ஹீரோ வந்துட்டு நீ வாடா அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது நடுவில் வந்து நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் வந்துடுவார். அவர் வந்துட்டு உனக்கு என்ன தெரியும் வந்து என்னோட டிசபிள் மேலே வந்து கை வச்சிருப்பேன் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அசால்ட்டாக வந்து அவனை அடிச்சு தூக்கிடுவான். என்னதான் வந்து அவன் டிமானிக்ஸ் அந்த ஃபார்படன் டெக்னிக் யூஸ் பண்ணியதில் கூட ட்ரங்கன் மாஸ்டருக்கு ஈக்குவலாக வந்து அவனால் வர முடியாது. அந்த கல்ட்டில் இருக்கிற 10 ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனில் வந்து அவனும் ஒருத்தன். அதுக்கப்புறம் ரெட் ஹேர் உனக்கு எடுக்கிறதுக்கு வந்து இவ்வளோ நேரமா அப்படின்னு பார்த்தா அந்த ரெட் ஹேர் வந்து அங்கே இருக்கிற 7 பேர்த்து இதே மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து அசால்ட்டாக வந்து முடிச்சு வச்சுருப்பான். எல்லோரும் பார்க்குறாங்க இவன் ஒருத்தனை தூக்குன சமயத்தில் வந்து அவன் 7 பேர்த்த வந்து தூக்கி வச்சுருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து பேசலாம், டிசபிள் பரவாயில்லடா, நீ நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தத விட இப்போ நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்ட, நீ வந்து நான் கற்றுக் கொடுத்த அந்த பட்டர்ஃப்ளை டான்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி நினச்சேன், ஆனால் நீ வேறு டெக்னிக் யூஸ் பண்ண, இது எங்கேருந்துடா நீ கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெட் ஹேர் வந்து டேய் ட்ரங்கன் குடியார் நாயை வாயை மூடிட்டுறா, அதை பற்றி இங்கே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படின்னா ரெட் ஹேருக்கு வந்து இந்த டெக்னிக் வந்து அதோட ஆரிஜினை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹிண்ட் கொடுக்குறாங்க நமக்கு. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு சரி நான் வந்து இப்போ போகிறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு அவனை அப்புறமேல் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுவான். இப்போ வந்து 3rd டெஸ்ட்டில் வந்து ஹீரோவோட குரூப்பில் வந்து சில பேர் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் வந்து மாடிஃபை பண்ணிடுற மறுபடியுமே வந்து நீங்கள் பிரிசனர் கூட சண்டை கட்ட வேண்டாம், எப்பவும் போல் இன்ஸ்ட்ரக்டர் கூடயே சண்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சில நாட்கள் வந்து போகுது. சில கேண்டிடேட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க, சில பேர் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 4th டெஸ்ட்டுக்கு வந்து அந்த ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ 3rd டெஸ்ட்டோட ரூல்ஸ் என்ன, அந்த இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட சண்டை கட்டணும், ஆனால் இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரே டெக்னிக் தான் யூஸ் பண்ணணும், அதே டெக்னிக் வந்து நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருத்தங்கள குரூப்பாக வந்து சண்டை கட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ 4th டெஸ்ட்டில் எப்படி சண்டை கட்டணும்னா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட தான் சண்டை கட்டணும், அது ஒரு ஆள் தான் சண்டை கட்டணும். நீங்கள் இப்போ குரூப்பாக பண்ணங்காட்டி வந்து அதை பண்ணவே கூடாது. இப்படிக்கு நீங்கள் குரூப்பாக பர்ஃபார்ம் பண்ணாலுமே வந்து அவங்க 2 பேரும் வந்து யூஸ் பண்ணது ஒரே டெக்னிக் தான். உங்கள் டெக்னிக் என்னென்னு தெரிஞ்சு தான் வந்து நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து தோக்கடிச்சிங்க. ஆனால் 4th டெஸ்ட்டில் வந்து அந்த
ஒரு மாதிரி அந்த கிறுக்கு புலி வந்து நீக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்டருக்கு அவன் எந்த மாதிரி டெக்னிக் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஒரு மெத்தடில் வேணாலும் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒண்டி தான் சண்டைக்கு போகணும், இதுக்கான டைம் வந்து 4 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இது வந்து டோட்டலாக வந்து இதோட அவங்கள இன்ஸ்ட்ரக்டரை வந்து சர்பாஸ் பண்ணோன்னா வந்து அது நிறைய நாட்களாக அவங்க அந்தளவுக்கு வந்து கியூஐ கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போது எல்லாருமே வந்து இதை நினச்சி வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து 4th டெஸ்ட்டில் வந்து குரூப்பாக பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நான் வந்து உங்கள் கூட வந்து சேர்ந்து வந்து பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வந்து 4th டெஸ்ட்டில் வந்து தனியாக தான் பண்ணியானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை மாஸ்டர் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி, உங்களால தான் வந்து நாங்கள் 3rd டெஸ்ட்டே வந்தோம், நாங்கள் வந்து அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு நாய் வர்றான். அவன் வந்து வந்துட்டு டேய் நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இவன் இங்கே என்ன பண்ணா அப்படின்னு பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் யாருன்னு பார்த்தா ஹீரோ வந்து இந்த 2nd டெஸ்ட்டில் அதாவது இந்த 3rd டெஸ்ட்டுக்கு போகும்போது ஒருத்தனோட ரிப்ஸை உடச்சிருப்பார்ல அவன் தான். அவன் வந்து ஹீரோ வந்து பழி எடுக்கிறதுக்கு வந்திருப்பான். அவன் வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து அந்த டேரக்டர் ரெட் ஹேர் தான் கூப்பிட்டு சொல்லி ஹீரோ வந்து இவங்ககிட்ட போயிட்டுருக்க. இப்போ 2 பேருமே வந்து போயிட்டே இருக்கிறானுங்க, உள்ளே ஆள் இல்லாத இடத்துக்கே போயிடுறானுங்க. ஹீரோ வந்துட்டு யாருமே இல்லை, இந்த மாதிரி ரெட் ஹேர் சார் வந்து உங்களை கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து ரெட் ஹேரெல்லாம் உன்னை கூப்பிடல, நான் வந்து உங்கள்கிட்ட அப்படி சொன்னேனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து கத்தி எடுத்து ஹீரோ அட்டாக் பண்ணிக்க. இந்த நாய்க்கு எவ்வளோ தைரியம் தான் வந்து என்னை வந்து எல்லாத்துக்கு முன்னாடி வந்து இன்சல்ட் படுத்தியிருப்பான், என்னோடய ப்ரைடிவே இவன் வந்து கெடுத்துட்டான், இவனை வந்து நான் இப்போது இவனோட உடம்பு வந்து டேமேஜ் பண்ண போகிறேன், இப்போ இவனோட எலும்பு வந்து நான் உடைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிறுக்கு பிடி மாதிரி இருந்து எனக்கு வந்து இப்போ எனக்கு அது இல்லவே கிடையாது, நான் இப்போ எந்த டெக்னிக்னாலும் யூஸ் பண்ணலாம், நான் என்னோடய ஸ்பெஷல் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த நாயை வந்து டேக் டவுன் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து பழி எடுக்க நின்றுருக்கு. ஹீரோவுக்கு வந்து எந்த விதமான ஒரு பெரிய ரியாக்ஷனுமே இல்லாமல் ஹீரோ வந்து ஒரு டென்ஷனில் இருப்பார். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வர ஹீரோ வந்து அதை அசால்ட்டாக வந்து தடுக்கிறாரு. தடுத்துட்டு இப்போ நீ வந்து 4th டெஸ்ட்டு வந்து இதை கன்சிடர் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா 4th டெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணதை சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ டேமேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருப்பான். ஏன்னா அவனுமே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் தானே, அதனால் சோலோவாக போய் ஃபைட் பண்ணுறாங்காட்டி ஹீரோ வந்துட்டு சூப்பர், நான் வந்து இது எதிர்பார்க்கலடா சபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட வேலையை வந்து காட்ட ஆரம்பிக்க, இவன் வந்து என்ன தான் முக்குனாலும் ஹீரோ வந்து ஒரு இன்ச்சும் கூட வந்து பின்னாடி போக மாட்டேங்கிறது. ஹீரோ வந்து ஜஸ்ட்டு ஹேண்டை தான் ஸ்விங் பண்ணுவார், அதுக்கே அவன் பல அடிகள் வந்து தேய்ச்சிட்டு போய் நிற்கிறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல, இவன் எப்படி இந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அட்டாக் பண்ணி மாறி சண்டை கட்டிக்கிறாங்க. அவன் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு விஷயமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு பூச்சி மாதிரி தான். ஹீரோவுக்கும் வந்து அவன் யூஸ் பண்ணுற மாதிரியே வந்து பிளேடில் வந்து கியூஐ கோட்டிங் யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் வந்து ஹீரோவுக்கு வந்து தெரியுது. ஹீரோ வந்து அசால்ட்டாக அவனை அடிச்சுட்டு இருக்க, ஒரு கட்டத்தில் வந்து அவனை அடித்து போடுவார். அடித்து போட்டோன்னே அவன் வந்துட்டு இரு நான் வந்து தோத்துட்டேன், நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி ரெட் ஹேர் சார்கிட்ட போய் நீ 4th டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹீரோ வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைப்பான், 4th டெஸ்ட் நான் அவனை பாஸ் பண்ண விட்றதா நடக்கவே நடக்காதுடா, இருறா நீ உன்னோட கார்டை மட்டும் டவுன் பண்ணுவீல, நீ எப்போ வந்து கேர் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து உன்னை போட்டு தள்ளிடுறேன்டா, உன் மூஞ்சியில் உழுகும்போது ஒரு குத்துன்னு அவன் கையில் வந்து கியூஐ வந்து கேதர் பண்ணிகிட்டு இருப்பான். அதை வந்து நேனா வந்து இவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஹீரோவுக்கு. அவன் கரெக்டாக ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ வந்துட்டு அதே இடத்துல வந்து நெஞ்சிலேயே வந்து குத்துனோன்னே இவன் வந்துட்டு எப்படி வந்து இவன் இதை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஏன்டா கியூஐ கேதர் பண்ணாத கரெக்டாக பண்ண மாட்டியா, நான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு இரு நான் வந்து ஒத்துக்கிறேன், இந்த தடவை நீ கண்டிப்பாக வந்து நீ டெஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டேன், நான் வந்து இதுலேருந்து பின் வாங்க மாட்டேன், நான் இப்போ போய் இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட வந்து சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஓ ஆமாம் இல்லை, இப்போ நான் 4th டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிட்டேன், ஆனால் நீ போய் சொல்லணுன்ட்டு அவசியம் கிடையாது, நானும் அவனை கூட்டிகிட்டு போனான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனை சரியான டேமேஜ் கொடுத்துட்ருப்பார். இப்போ சீனம் கட்டாகி ரெட் ஹேர் கட்டதான் போது ரெட் ஹேர் வந்துட்டு ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு நின்றுருப்பார். எப்படி அவன் வந்து அதுக்குள்ளே பாஸ் பண்ணான்னு தெரில. ஆக்சுவலாக அவனுக்குமே தெரியும் இந்த மாதிரி ஹீரோ மேலே வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கான், இவனை மாதிரி ஒரு முட்டாளை பார்த்ததே கிடையாது. என்ன தான் ஒரு இன்ஸ்ட்ரக்டரோட பேட் சைடு வாங்கியிருந்தாலும் அவன் வந்து ஜஸ்ட் ரிவெஞ்சில் பர்ஃபார்மே பண்ணியிருந்தாலும் அவன் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் தான், அவனுக்கு வந்து அந்த லெவல் இருக்கிறங்கிறது வந்து அவனுக்கு அந்த பொசிஷன் கொடுத்தாங்க. அவனையும் வந்து இவன் ஈஸியாக டேக் டவுன் பண்ணிட்டான். நான் இப்போ தாண்டா அனௌன்ஸ் பண்ணேன், அதுக்குள்ளேயே வந்து டேக் டவுன் பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவுக்கு வந்து ஸ்குவாட் லீடருங்கிற ஒரு பதவி வந்து கொடுக்கப்படுது, ஒரு டோக்கன் மாதிரி. இங்கே இருக்கிற எல்லா அகாடமியில் இருக்கிற எல்லாமே வந்து ஒரு பவர் ஸ்கேலிங் சிஸ்டம் எடுத்து செயல்படும். அங்கே இப்போது
தேர்ட் டெஸ்ட் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து வெப்பன்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற டெஸ்ட்டுக்கு எல்லாருமே வந்து உடன் ஸ்வாட் தான் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து படிப்படியாக முன்னேறி போயிட்டுருக்கு தான் வந்து ஹீரோவுக்கு வந்து அந்த யங் மாஸ்டருங்கிற பதவி வந்து கல்ட்டில் கிடைக்கும். ஹீரோவோட பிறப்பால் வந்து எல்லா கிளைனுமே ஒதுக்கி வச்சுருந்தாலும் கூட ஹீரோவுக்கு வந்து அந்த அவரோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா ஹீரோவுக்கு வந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த கல்ட்டோட மோட்டிவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள வந்து மதிக்கணும், அதுதான் வந்து அது மோட்டிவ். இப்போ அவன் வந்து 5th டெஸ்ட்டை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பான். 5th டெஸ்ட்டுக்கு வந்து நீ வந்து ஒரு சேம்பரை வந்து கலந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கேரை வந்து இந்த 5th டெஸ்ட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இதோடய இந்த பார்ட் முடியுது. இதுலேயே இந்த 4th பார்ட் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக லென்த்தன் பண்ணி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிடுறேன். இதுதான் முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ்னால் பெஸ்ட்டு நீங்கள் போய் இந்த நான் சொல்கிற இந்த மானுவல் அந்த சாப்டர்ஸ் போய் நல்லா படிங்க. ஏன்னா நீங்கள் படத்தோட கதையை கேட்கறதோட அதை பார்க்குறது தான் வந்து ஆர்வமே வந்து நமக்கு கிளம்புங்க கைஸ். நான் பார்க்குறது மேல் பார்வையாக பார்த்து போய் டேரக்டாக போய் மானுவலை வந்து படித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு இதோட என்ன சொல்கிறது ஒரு மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிய வரும். இப்போ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன், பட் முக்கியமான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட் லிமிட் வரைக்கும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை கைஸ்.